the sum of the distance of a moving point from the points 4, 0, minus 4, 0 is always 10 units. Find the locus of the moving point P. இப்போ 4, 0, minus 4, 0ன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இப்போ ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட் P வந்து மூவ் பண்ணுது. எப்படி மூவ் பண்ணுதுன்னா, நம்ம எப்போ ஏயோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P ஏபி கண்டுபிடிச்சி பியோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P பிபி கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா, அதாவது ஏபி டிஸ்டன்ஸோட பிபி டிஸ்டன்ஸை எப்போ கூட்டினாலும் 10 தான் வரும். அந்த மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் வந்து மூவ் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்டோட லோக்கஸ் என்ன அப்படின்றது தான் ப்ராப்ளம். அது நிச்சயமாக என்னவாக இருக்கும்னா எலிப்ஸாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஏ பாயிண்ட்டை 4, 0ன்னு வச்சுக்க, பிஏ வந்து minus 4, 0ன்னு வச்சுக்க, இந்த நகர்ற பாயிண்ட் வந்து XYன்னு வச்சுக்கணும். ஏபியோட பிபி ஆட் பண்ணால் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை நான் போட்டிருக்கேன். ரூட் வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் என்ன செய்யணும்னா, ஒரு ரூட் இங்கேயே வச்சுட்டு ஒரு ரூட்டை நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இது வந்து 0 இருக்கனால நான் அதை விட்டுட்டேன். இந்த -0 இருக்குல்ல, அந்த 0 இருக்கனால இந்த 0 வரல. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டெப் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் என்னென்னு கேட்டால், இந்த ரூட்டை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த பக்கம் √(x -4 the whole square plus y square இருக்கா, அதோட ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து 10 minus √(, இது வந்து x plus 4 the whole square plus y squareக்கு ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னா a minus b the whole square ஃபார்முலா. இப்போது a minus b the whole squareனா a square minus 2ab plus b square. ஸோ நான் அந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கம் என்ன ஆயிரும்னா, இந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ x -4 the whole square plus y squareன்னு வரும். இந்த பக்கம் என்னென்னா 10 ஸ்கொயர் பண்ணால் 100, அப்புறம் -2abன்னு போடும்போது 2 × 10 × இந்த ரூட், அப்போ 20 × √(, இந்த x + 4 the whole square plus y squareன்னு வரும். அடுத்து இந்த ரூட்டோட ஸ்கொயர். ஸோ இந்த ரூட் என்ன அப்படின்னு கேட்டால், √(x + 4 the whole square plus y squareக்கு ஸ்கொயர். இங்கே எப்படி √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சோ அதே மாதிரி √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, x -4 the whole square. இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x² minus 8x plus 4 square plus இந்த y square is equal to 100 minus, இது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னன்னு. இதை முதல்ல எழுதுவோம். ஸோ x plus 4 the whole square plus y-ஓட ஸ்கொயர் plus இந்த பக்கம் x plus 4 the whole square. கரெக்டாக? x plus 4 the whole square plus y square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x² plus 8x plus 16 plus y square அப்படின்னு வரும். இப்போ ஈக்குவலுக்கு ரெண்டு பக்கமும் x² அடிச்சிடலாம், அதே மாதிரி y² அடிச்சிடலாம், 16ஐயும் அடிச்சிடலாம். இப்போ இதில் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் மிச்சம் வந்து ஒரு -8x. இந்த 100 இந்த சைடு கொண்டாந்துட்டிங்கன்னா அது -100. இந்த பக்கம் என்ன இருக்குது, இங்கிட்டு ஒரு 8x இருக்குது. ஸோ ஒன்று வேணால் செய்யலாம், இந்த 8x அங்கே கொண்டு போயிடுவோம், இந்த ரூட்டை இங்கே கொண்டாந்துடுவோம். அப்போ 20 × √(, அப்படின்னு போட்டு x + 4 the whole square plus y square equal to இன்ட்டு வந்துச்சுன்னா இது 100, இது ஒரு 8x, இந்த -8x இன்ட்டு வந்தால் +8x. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 100 + அடுத்து 16xன்னு வரும். இது வந்து 20 × √(, அப்படின்னு x + 4 the whole square plus y squareன்னு இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு 4 நம்ம கட் பண்ணலாம். ஸோ டிவைட் பை 4. இது என்ன ஆயிரும், 5 × √(, இது x + 4 the whole square plus y square ஈக்குவல் டு, இதை நம்ம 4ல் கட் பண்ணால் இது 25 ஆயிரும். இது வந்து 4x அப்படின்னு வரும். இதை இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் தான் ரூட் முழுசாக போய் இந்த லோக்கஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயரிங். ஸோ எல்ஹெச்எஸில் நம்ம ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ இதுக்கு நமக்கு ஸ்கொயர் வேணும். ஆக்சுவலாக இங்கே ரூட் இருக்குது இல்லையா, ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும். ஸோ x + 4 the whole square
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். கரெக்டாக தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது 25 ப்ளஸ் 4xக்கு ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்னா 625 ப்ளஸ் 4ab சாரி 2ab, இது ரெண்டாம் மல்டிப்ளை பண்ணாலே 100 வரும். இப்போ 2 பெருக்கும்போது 200x ப்ளஸ் 4x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16x ஸ்கொயர். இந்த பக்கம் 25 உள்ளே கொண்டு போகணும். அப்போ 25 இல்லை பதில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25x ஸ்கொயர் ப்ளஸ் 200x ப்ளஸ் 425 100, இது வந்து 400 ப்ளஸ் 25y ஸ்கொயர் is equal to 625 plus 200x plus 16x ஸ்கொயர்னு இருக்குது. இந்த 16x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு 9x ஸ்கொயர்னு ஆயிரும். ஏற்கனவே இங்கே ஒரு 25y ஸ்கொயர் இருக்குது, இந்த 200x இது கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் 400x. This is only 400, sorry. So this is 400, this is 625. So இந்த 400 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 625 minus 400. ஸோ எவ்வளோன்னு கேட்டால் 225. இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த ஈக்குவேஷனை ஒரு 25ஆல் 225ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 25 × 9ங்கிறது 225. நான் இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக டிவைட் பண்ணால் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே 25, இதை 225 டிவைட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1 வரும். ஸோ வாட் இஸ் திஸ்? இது ஒரு எலிப்ஸ். இட் இஸ் அன் எலிப்ஸ். இந்த எலிப்ஸ்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் +2ல் படிப்பீங்க. ஓகே, பை.